பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த காலைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த கால வேளையில ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எழுதி வைக்கும் போது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்பது, ரட்சிப்பு என்பது விடுதலை குறிக்கிறது. எதிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனம் என்றால், பாவத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து, பிசாசின் உபத்திரவத்திலிருந்து, போராட்டங்களிலிருந்து விடுதலை ஆகும்போது அந்த ஜனங்கள் பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த பாவம் ஒரு மனிதனை நித்திய ஆக்கினைக்கு நேராய், நித்திய நரகத்துக்கு நேராய் நடத்துகிறது என்பதை நாம் அறிவோம். பாவம் என்பது உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். பாவம் ஒரு மனிதனை அழிக்கும். பாவத்தின் தண்டனை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து யார் விடுவிக்கப்படுகிறார்களோ, அந்த பாவத்திலிருந்து யார் விடுவிக்கப்படுகிறார்களோ அவர்களை தான் வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்ட. விடுதலை, ரட்சிக்கப்பட்ட என்ற வார்த்தை புரிந்து கொள்ளும் போது, விடுதலையாக்கப்பட்ட ஜனமே, பாவத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஏனெனில் ஒவ்வொரு ஜனமும் பாவத்தின் தண்டனையில் சிக்கிக் கொள்ளுகிறது. இந்த கால வேளையில கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் நீ காணப்படுகிறாயா? தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் விடுதலையாக்கப்பட்டாய், ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்படுகிறாயா? உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. அல்லேலூயா. வேதம் அப்படி ஒரு தெய்வ பிள்ளையை, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையை, பாவ சாபத்திலிருந்து விடுதலையான ஒரு தெய்வ பிள்ளை அவ்வளவு பெரிய விதமாய் காண்கிறது. காரணம், நித்திய வாழ்வு அந்த ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு, நித்திய ஜீவன் அந்த ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு. இந்த கால வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளையை, நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயா? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தை நான் கழுகப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை, நித்தியமாய் இயேசு வரும்போது உன்னையும் சேர்த்து கொள்வார். இந்த கால வேளையில கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்படுவோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருதயத்தொரு மகிழ்ச்சி, சந்தோஷம் அடையுங்கள். வேதம் சொல்லுது, நீ உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாத தெய்வ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலை, பாவத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நித்திய வாழ்வுக்கு நுழைவாயல் அதுவே தான். இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. கிருபையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்தும், பாவத்தின் தண்டனையிலிருந்தும் விடுதலையாக்கி ஒப்பற்ற ஒரு தெய்வ பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுகிறீர். அந்த பாக்கிய பதவியை எல்லா தெய்வ பிள்ளைகளும், இதை கேட்கிற யாவருக்கும் தேவன் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். கிருபையுள்ள கரங்களை தந்திருக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? God bless you. Praise the Lord.